ரஹ்மான் ரஹீம். எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நேற்றைய தொடரிலே நாம் குறிப்பிட்டிருந்தோம், இமாம்கள் என்று சொல்லப்படுபவர்கள் யார். அது சம்பந்தமாக இன்று உங்களுக்கு தெரிவிப்பதாக கூறியிருந்தேன். அதாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், எனக்கு பின் 12 இமாம்கள் வருவார்கள். அவர்கள் 12 பேர்களும் குறைஷிகளில் இருந்து வருவார்கள் என்று சொல்லி, இன்னும் ஒரு ஹதீஸிலே அந்த 12 பேரும் கொலை செய்யப்படுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இன்னும் ஒரு ஹதீஸிலே, யார் தன்னுடைய காலத்தின் இமாமை அறியாமல் மரணிக்கின்றானோ அவன் மடமை காலத்தில் மரணித்தவனாவான் என்ற ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது இமாம்களை பற்றி அறிந்திருக்க வேண்டியது முக்கியமான ஒரு விடயம். அந்த காலத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம், ஜனாசாவை அடக்கியதன் பின்னர் தல்கீன் ஓதுவதற்காக அங்கே சமூகம் அளிக்கின்ற மௌலவி அவர், உன்னுடைய இமாம் யார் என்று கேட்டால் குர்ஆன் என்று சொல்லு என்று சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் உன்னுடைய கிதாப் என்ன என்று கேட்டால் தான் குர்ஆன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இமாம் குர்ஆன் என்று சொல்லிக் கொடுக்கப்படுவது ஒரு நடைமுறைக்கு பிழையான விடயமாகும். அப்படியாயின் யார் அந்த இமாம்கள்? அதாவது, போர்வை ஹதீஸ் என்று சொல்லி ஒன்று பதிவாகியிருக்கின்றது. அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமர்ந்து, தன்னுடைய போர்வையிலே அமர்ந்து, அதிலே தன்னுடைய மருமகன் ஹஸரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அமரச் செய்து, தன்னுடைய புதல்வியான அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்களையும் அமரச் செய்து, இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம், இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய 5 பேரையும் சுட்டிக்காட்டி குறிப்பிட்டார்கள், நாங்கள் அஹ்லுல் பைத்துக்கள் என்று. இது ஒரு ஹதீஸ். அதிலே தொடரிலே அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், நானும் அதற்குள் வரலாமா என்று கேட்டதற்கு, இல்லை, நீங்கள் நன்மையின் பால் இருக்கின்றீர்கள், நீங்கள் அவ்வாறே இருந்து கொள்ளுங்கள் என்று நபிகளார் கூறியதாக அந்த ஹதீஸிலே வருகின்றது. இதே போல இஸ்லாம் முதல் 3 வருடங்கள் கிட்டத்தட்ட மறைவாகவே பேணப்பட்டு வந்தது. அதனை பகிரங்கப்படுத்துமாறு எல்லாம் வல்ல இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்த போது, அவர்கள் தங்களுடைய வீட்டிலே ஒரு பகல் போஷணத்தை ஒழுங்கு செய்து, அந்த ஜாஹிலியா காலத்திலே இருந்த அந்த தலைவர்களை எல்லாம் அழைத்து, நான் ஒரு விடயத்தை சொல்லப் போகின்றேன், இந்த விடயத்தில் யார் எனக்கு உதவியாக இருக்கின்றீர்களோ அவர்தான் எனக்கு என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய வாரிசாக, இமாமாக, அமைச்சராக, ஹலிஃபாவாக படி இருப்பார் என்று கூறிவிட்டு, எனக்கு இறைவன் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றான் என்று கூறிய போது, அங்கு வந்திருந்த அந்த தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் அதனை குழப்பி பேச விடாது கலகம் செய்தார்கள். இப்படி 3 முறை நடைபெற்றதாகவும், 3வது தடவை
என்னதான் சொல்கின்றார் என்பதை கேட்போம் என்று எல்லோரும் அமர்ந்திருந்து கேட்டபோது இந்த விடயத்தை நபிகளார் கூற யாருமே அந்த விடயத்தில் நபிகளாருக்கு உதவுவதற்கு முன்வரவில்லை. அவ்வாறு முன்வராத அந்த இடத்திலே அப்போது 7 வயது சிறுவராக இருந்த ஹசரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து, யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் என்று கூறினார்கள். அந்த விடயமும் 3 தரம் நடைபெற்றது. 3 தரமும் ஹசரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமே எழுந்து நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் என்று கூறியதால், இவர்தான் எனக்கு பிறகு என்னுடைய பிரதிநிதியாக, கலிஃபாவாக, இமாமாகவெல்லாம் உங்களிடம் இருப்பார் என்று நபிகளார் கூறி அந்த இடத்திலே முதலாவது இமாமை அறிமுகப்படுத்திய போது அங்கே மீண்டும் அபூ ஜஹில், அபூ லஹப் போன்றவர்கள் எல்லாம் குழப்பம் விளைவித்து ஹசரத் அபி தாலிப் அவர்களிடம், உன்னுடைய மகன்தான் இனி இந்த ஊருக்கு தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார், ஆகவே நீ அவங்களை பின்பற்று, நாங்கள் சென்று விடுகின்றோம் என்று கூறி எழுந்து சென்றதாக அந்த ஹதீஸிலே வருகின்றது. இப்போது முதலாவது இமாம் யார் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த விடயம் நபிகளாருடைய இறுதி ஹஜ்ஜிலும் கூட நடைபெற்றது. அந்த கதீருல் ஹும் என்கின்ற அந்த இடத்திலே வைத்து இறுதி ஹஜ் முடித்து வருகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் சென்றவர்களை பின்னால் திரும்பி வருமாறும், பின்னால் வருபவர்கள் அந்த இடத்திற்கு வந்து சேருமாறு எல்லோரும் அமைதி காக்குமாறும் கூறி ஒரு குன்றிலே ஏறி நின்று ஹசரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கரத்தை பிடித்து உயர்த்தி, அதற்கிடையில் இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு படை உங்களை தாக்க வருகின்றது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று நபிகளார் கேட்டதுக்கு, ஆம், நீங்கள் நல்ல மீன் அல்லவா, நாங்கள் உங்களை நம்புவோம் என்று எல்லோரும் சத்தியம் செய்தார்கள். அதன் பிற்பாடுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கரத்தை பிடித்து உயர்த்தி, யாராருக்கெல்லாம் நான் தலைவரோ அவர்களுக்கெல்லாம் இவர் தலைவராக இருப்பார் என்று கூறிய போது அங்கும் சில சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டன. அப்படியாயின் முதலாவது இமாமை இன்னும் ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து வந்த மற்றைய 11 இமாம்களும் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே பேசுவோம். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.